இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். மக்கள் இன்னைக்கு நான் வந்து பல பேருக்கு நான் கேட்கிறேன், பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஒரு 100 பேரோட நான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்றது, சார் யூடியூப்ல இப்படி வந்துருச்சு சார், இதுல இன்ஸ்டால இப்படி வந்திருக்கு சார், இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து சார் நீங்க படம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல சார் அதான் யூடியூப்ல வருது, அதான் இன்ஸ்டால இப்படி எல்லாம் போட்டிருக்காங்களே, இந்த படம் வந்து நல்லா இல்ல சொல்றாங்க. இவ்வளவு பேர் ஒப்பீனியன் சொல்லும் போது எப்படி சார் நான் இந்த படத்தை பாக்குறது? அப்போ எவ்வளவு பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு. அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இவ்வளவு பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டுரும், அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்றது சினிமாவுக்கு நல்லது இல்லை. சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும், என்ன குறைகள், எது நல்லா இல்லை, எது நல்லா இருக்கு, அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்க எப்பவுமே சிறப்பா பண்றீங்க, அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பா பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல, என்ன நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமா இந்த விஷயம் வெளியில போற இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போறோம். இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அதனால எந்த கெயினும் கிடையாது. அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், அதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியும் போகலாம். ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ் சினிமாவில் இன்னைக்கு 240 250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைய படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள், 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு, ஊடகங்களுக்கு இருக்கு, எல்லாருமே. ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க, ஆடியன்ஸ் நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமா கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். எந்த அசோசியேட் சார்பில் நான் பேசல. பர்சனலா ஒரு தனஞ்சய் தான் என்னுடைய ஒரு மனசெல்லாம் அதை பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது, இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி